ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் வந்த வாகனம் கவிழ்ந்து விபத்து, 5க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் படுகாயம். போலீசாரின் கெடிபிடியே விபத்துக்கு காரணம் என கூறி தொழிலாளர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்காச்சத்திரம் பகுதியில் இயங்கி வரும் சாம்சங் தொழிற்சாலையில் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர். இவர்கள் கடந்த மாதம் 9ஆம் தேதி முதல் தொழிற்சங்கம் அங்கீகாரம், போனஸ், ஊதிய உயர்வு போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி 25 நாட்களுக்கும் மேலாக தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்ட விவகாரம் தொடர்பாக இதுவரை 6 முறை நடைபெற்ற பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படாமல் தோல்வியில் முடிவடைந்துள்ளது. நேற்று முதலமைச்சர் அறிவுறுத்தலின் பேரில் அமைச்சர்கள் TRP ராஜா, தாமோர் அன்பரசன், CV கணேசன் ஆகியோர் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாமல் தோல்வியில் முடிந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று 26 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்ட பந்தலுக்கு தொழிலாளர்கள் இருசக்கர வாகனத்தில் நடந்து வர தொடங்கினர். அப்போது சுங்காச்சத்திரம் மேம்பாலம் அருகே போலீசார் வாகன தணிக்கைகளில் ஈடுபட்டு தொழிலாளர்களை மடக்கி சோதனை செய்தனர். மேலும் அவர்களின் அடையாள அட்டை, புகைப்படம் எடுத்துக்கொண்டு போராட்ட பந்தலுக்கு அனுமதித்து வந்தனர். போலீசாரின் இந்த கெடிபிடியால் தொழிலாளர்கள் பலரும் போராட்ட பந்தலுக்கு வர தயக்கம் காட்டினர். இந்நிலையில் சுங்காச்சத்திரத்தில் இருந்து வாலாஜாபாத் நோக்கி மினிலோட் வாகனத்தில் தொழிலாளர்கள் லிப்ட் கேட்டு பயணம் செய்துள்ளனர். அப்போது சிறுமாங்காடு அருகே வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த 5க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சென்ற தொழிலாளர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசாருடன் விபத்து நடந்ததற்கு போலீசாரின் கெடுபிடிதான் காரணம் என புகார் தெரிவித்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசார் தொழிலாளர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ். இந்த பின்னணியில் உடனடியாக அமைச்சர்கள் கூடுகிறார்கள். நீங்க பேச்சுவார்த்தை குழு 1:30 மணிக்கெல்லாம் நீங்க தலைமைச் செயலர் வாங்க.